கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நிலன் நம்ம அன்பு செஞ்ச சாப்பாடுல பாத்தீங்கன்னா அதிகமான காரத்தை கொட்டி வச்சிடுறாங்க. அன்பு இந்த பக்கம் வரவும் சின்னசாமி பாத்தீங்கன்னா போன் பேசுற மாதிரி பேசிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. உடனே அன்பு போனதும் நிலன் பேக் சைட்ல ஒரு டோர் இருக்கு, அது வழியா வெளியே போயிடுறாங்க. இப்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு சின்னசாமி, ஐயோ நிலன் மாட்டிக்கிட்டான் போலியே, அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துல அன்பு வந்துடுறாங்க. அன்பு பிரியாணியை செக் பண்றதுல, ஏன்னா ஆல்ரெடி அதோட டேஸ்ட்டை செக் பண்ணதுனால அன்பு திரும்பவும் அதை செக் பண்றதே கிடையாது. செக் பண்ணாம அப்படியே பாத்தீங்கன்னா அன்பு அரிசி எல்லாம் கொட்டி தம் பண்ணிடுறாங்க. இப்ப நிலன் பின்னாடி சின்னசாமி சார் கிட்ட வராங்க. என்னடா நான் கூட பயந்துட்டா, நீ மாட்டிப்பியோ நினைச்சேன், ஆனா நீ மாட்டிக்காம வந்துட்ட பத்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, போன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் உங்க சிஷ்யம் ஆச்சே, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை கரெக்டா செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம கண்மணிய காட்டுறாங்க. கண்மணி தீவிரமா ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப தேன்மொழி என்ன கண்மணி, எதை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. தேன்மொழி அது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்காங்க. நீ பாட்டுக்கு இடியப்போ ஐடி கம்பெனிக்கு கொடுத்தமா, நைட்ல பிரியாணி செஞ்சு கொடுத்தமா, நம்ம நிம்மதியா இருந்தோமான்னு இல்லாம இப்ப இந்த பார்ட்னர்ஷிப்பை பண்ணிக்கிட்டு எப்படி கடையை டெவலப்மெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு தலையை யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன கண்மணி இதுன்னு சொல்லிட்டு தேன்மொழி சொல்றாங்க. நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல தேன்மொழி, என்ன நடந்தாலுமே நல்லதுன்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். முன்னாடி வச்ச காலை எப்பவுமே பின்னாடி வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை நான் செய்யவும் மாட்டேன். எப்படியாவது டெவலப்மெண்ட் பண்ணணும், ஓடல, இது மட்டும் தான் என்னுடைய திங்கிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு தேன்மொழி கிட்ட கண்மணி சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப 4 கஸ்டமர் வராங்க. வந்ததும் வாங்க வாங்க சார் உட்காருங்கன்னு சொல்றாங்க. ஆமாமா, காரசாரமா சாப்பிட என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே தேன்மொழி எல்லா விஷயமும் சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு நாக்குல எச்சி ஊறுது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்போதைக்கு எனக்கு பிரியாணி மட்டும் 4 வேணும், கிடைக்குமாமான்றாங்க. அதுக்கு என்ன சார், எங்களுடைய மாஸ்டர் சூப்பரா பிரியாணி செஞ்சிருக்காங்க, நாங்க போய் எடுத்துட்டு வரோன்றாங்க. சரிம்மா, 4 லெக் பீஸோட பிரியாணி வேணும்னு சொன்னதும் இப்ப அன்பு கிட்ட தேன்மொழி சார் 4 லெக் பீஸோட பிரியாணி கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு இப்ப அன்பு போட்டு கொடுக்குறாங்க. இப்ப கஸ்டமர் என்ன வியூ கொடுப்பாங்கன்றதுக்காக எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிலனுக்கும் சின்னசாமிக்கும் ஏற்கனவே தெரியும், ஏன்னா அதுல அந்த அளவுக்கு காரத்தை மிக்ஸ் பண்ணிருக்காங்கல்ல. அது தெரிஞ்சதுனால சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க கஸ்டமர் என்னையா காரசாரமா கேட்டா, அதுக்காக இந்த அளவுக்கு காரசாரமா தான் குடிப்பீங்களா, என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்க, ஒட்டு மொத்தமா வயிறு எரிஞ்சு செத்துடணுமா, அதுக்காக தான் இப்படி எல்லாம் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு இந்த ஹோட்டலுக்கு ஏன் தான் வந்தனும் தெரியலன்னு சொல்லிட்டு கோபமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப உடனே அன்புவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜீவா கேக்குறாங்க. என்ன அன்பு, ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, சாப்பாடுல அவ்வளோ காரம் இருக்கா, ஏன் நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல ஜீவா, நான் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே கரெக்டா தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. உடனே தேன்மொழியை போயிட்டு ஒரு பிளேட்ல எடுத்துட்டு வர சொல்றாங்க. அதை சாப்பிடுற அன்புக்கே காரம் தாங்க முடியறதுல, அந்த அளவுக்கு காரமா இருக்கு. அன்பு ஒரு பக்கம் துடிச்சு போவ ஜீவா சொல்றாங்க. அன்பு, இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு தப்ப தயவு செஞ்சு பண்ணாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் நமக்கு பொன் மாதிரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இனி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு மூட் அவுட்டா இருக்காங்க. இப்ப நம்ம கண்மணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்பு அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா விட மாட்டாரு, கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி தான் பார்த்திருப்பாங்க. ஒருவேளை கலந்த மசாலால ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்னு சொல்லிட்டு கண்மணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பெரியசாமி அண்ணன் வராங்க. அண்ணன், அங்க எல்லாரையும் கூப்பிடுங்கண்ணே, அவங்க எல்லார்கிட்டயுமே முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கண்மணி கூப்பிடுறாங்க. அன்பு சார் இல்ல, அவர் வெளியே போயிருக்காரு. இங்க வேலை நேரத்துல வெளியே போனா எங்க போனாரு, என்ன எதுனால நீங்க கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அவர் ரொம்பவே மூட் அவுட்டா இருந்தாரா, அதனால நான் கேள்வி கேட்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. சரி, மத்தவங்க எல்லாரையும் வர சொல்லுங்கன்னு சொன்னதும் எல்லாருமே வராங்க. உடனே சின்னசாமி, என்ன விஷயம், வேலை நேரத்துல கூப்பிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்றாங்க. இல்ல, அன்பு அந்த அளவுக்கு மசாலாவெல்லாம் யூஸ் பண்றவரு கிடையாது, எல்லாம் பர்ஃபெக்டா தான் போடுறவரு. அப்படி மசாலா காரம் வந்திருக்குன்னா அப்ப மசாலா பொடியில பிரச்சனை. அது மட்டும் இல்லாம மசாலா எல்லாமே நம்ம குவாலிட்டியா வாங்குறோம், அதனால ஏற்கனவே இருக்கிற பட்ஜெட்டோட
அதிக பட்ஜெட் தான் ஆகிட்டு போகுது. இனி நம்மளே அந்த மசாலா எல்லாமே செஞ்சா நம்மளுக்கு லாபமும் கிடைக்கும். அதே அளவுக்கு குவாலிட்டியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்குன்றாங்க. ஏம்மா ஏம்மா கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு இருக்கே, அத நல்லா அரைக்கணும்ல. அது எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நெய்ஸா இந்த மாதிரி எல்லாமே ப்ராடக்ட் வந்து அரைக்கணும்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே தெரியும், தெரிஞ்சதுனால தான் சொல்லிட்டு இருக்கோன்றாங்க. உடனே தர்மதுரை வந்து கேக்குறாங்க, ஆமா இந்த வேலையெல்லாம் யாரு செய்யறதுன்னு சொல்லிட்டு. நீங்க தான் இருக்கீங்கல்ல ஹவுஸ் கீப்பிங் பார்த்துட்டு, மீதி நேரம் சும்மா தானே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் அரைச்சு கொடுங்க. என்னென்ன கேக்குறாங்களோ அது எல்லாமே எந்த பக்குவத்துல அரைக்க சொல்றாங்களோ அந்த பக்குவத்துல நீங்க அரைங்கன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே ஏமா எங்களால எப்படிமா பண்ண முடியும்? சர்வர வேலையும் பாக்குறோம், இதையும் பாக்குறோம், எல்லாமே பாக்குறோன்றாங்க. ஆமா அது எல்லா வேலையும் பார்த்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னதும் உடனே தர்மதுரை வந்து கேக்குறாங்க, இந்த மசாலா பொருள்ல தான் நம்ம எல்லாமே வந்து லாபம் எடுத்துட்டு இருந்தோம். இந்த பொண்ணு தெரிஞ்சு நம்மள மன்னிக்கல, நம்மள பழி வாங்கணுன்றதுக்காக மன்னிப்புன்ற ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தத்துல வந்து இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கண்மணி காட்டுறாங்க. கண்மணி வந்து வீட்டு முன்னாடி எப்படி தோரணம் எல்லாம் கட்டுவோமோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் முன்னாடி மாவில தோரணம் இது எல்லாமே கட்டிட்டு இருக்காங்க. சின்னசாமி இதை பார்த்துட்டு, ஏன் இவங்களுக்கு வேற வேலை இல்லையா? அதுக்காக தான் கோலம் போட்டுட்டு தோரணம் கட்டிட்டு இப்படியெல்லாம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஜீவா வந்து, என்ன கண்மணி பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு, கோவில் சூப்பர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஜீவா. வர கஸ்டமரு ஹோட்டலோட ரிசப்ஷனிஸ்ட் எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு கூட வருவாங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இப்ப விளக்கு ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அன்பு வர்றாங்க. அன்பு வந்துட்டு, சரி எனக்கு முக்கியமான வேலை மேல இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அன்பு அங்கிருந்து கிளம்பி போக பிள்ளையார் முன்னாடி விளக்கு வந்து ஏத்தி வச்சிருப்பாங்க. அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா அணியிற மாதிரி போகுது. கண்மணி அன்பு 2 பேருமே ஓடி வந்து அந்த விளக்க வந்து அணியறத தடுக்கிறதுக்காக வராங்க. அங்க இருக்கிறது நம்ம கண்மணியான்னு பாத்தீங்கன்னா கிடையாது, அபர்ணா வந்திருக்காங்க. இத பார்த்த கண்மணிக்கு பயங்கரமா கோபம் வருது. ஏன்னா கண்மணி வர்றத பார்த்துட்டு கண்மணியை தள்ளி விட்டுட்டு அபர்ணா போய் கையை வச்சிருப்பாங்க. இப்ப அன்பு அபர்ணாவை பாக்குறது கிடையாது. ஆனா அபர்ணா வந்து பாத்தீங்கன்னா அன்புவைவே பார்த்துட்டு பயங்கரமா லுக் விட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த கண்மணிக்கு அழுகைய அடக்கவும் முடியாம கோபத்தை வெளிக்காட்டவும் முடியாம பயங்கரமா பொசசிவ் ஆகிட்டு இருக்காங்க. இப்ப நிலன் கிட்ட வந்து சின்னசாமி கேக்குறாங்க, டே என்னடா உன் ஆளு வந்து ரூட் மாறி அன்பு கிட்ட போயிட்டால போலன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான், அதுக்காக என் ஆளுனால நீங்க சொல்லிட்டு இருக்காதீங்க. டே டே உன்னுடைய ஸ்டொமிக் பர்னு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்து கண்மணிக்கா பயங்கரமா கோபம் வருது. இப்ப நேரா அன்பு கிட்ட போறாங்க. அன்பு கிட்ட போயிட்டு, என்ன நடந்துட்டு இருக்கு? இது ஹோட்டல், ஹோட்டல் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கணும், அதை விட்டுட்டு உங்க வீடு மாதிரி நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம அன்பு கிட்ட கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க கண்மணி. உடனே அன்பு, இப்ப என்ன நடந்துருச்சு, என்ன பிரச்சனை, எதுக்காக நீ வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அபர்ணா வந்து உங்ககிட்ட நடந்துக்கிறா, அவ சின்ன பொண்ணு, உங்களை பத்தி எதுவுமே தெரியாம அவ நடந்துக்கிற விதம் ரொம்பவே தப்பா இருக்கு, அதை தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. அபர்ணா என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாளா இல்லையா, நானும் அவளும் எப்படி பழகுறோம் என்ன ஏது இது எல்லாமே என்னால வந்து அனலைஸ் பண்ண முடியும். நான் யார்கிட்ட எப்படி பழகணும்ன்றது நீ ஒன்னும் எனக்கு சொல்லி கொடுக்காதுன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் ரொம்பவே கோபம் வருது கண்மணிக்கு. முதல்ல எப்படி இருக்கணும் அப்படி இருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு கண்மணி கோபப்பட்டுட்டு போனதும் அன்புவுக்கா ஒரு மாதிரி சிரிப்பா வருது. கண்மணி என்னதான் நம்மள வெறுத்தாலும் மத்த பொண்ணு நம்ம மேல நெருங்கி வர்றத பார்த்து கண்மணிக்கு பயங்கர கோபம் வருது போலன்னு சொல்லிட்டு அன்பு சிரிச்சுட்டு இருந்தாலும் இதை வச்சே நம்ம கண்மணியை வெறுப்பு ஏத்தலாம்னு சொல்லி அன்பு வந்து முடிவு பண்றாங்க. இப்ப அபர்ணா ஆல்ரெடி நம்ம அன்பு எங்க இருக்காங்களோ அங்கதான் தேடி தேடி போய் நின்றுட்டு வீடியோவெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம அன்பும் கூட சேர்ந்து அபர்ணா இங்க வாங்க, இங்க வந்து நில்லுங்க, இத பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா. இத பாக்குற கண்மணிக்கா ரொம்பவே கோவம் வருது. கொஞ்சம் கூட அறிவு இல்லாம எதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம கண்மணி வந்து. அபர்ணா இங்க பாருங்க, நீங்க எந்த வேலைக்காக வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும்,
அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டெல்லாம் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அபர்ணா வந்து, ஏன் கண்மணி எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அன்பு இப்படிப்பட்டவர்ன்றது எனக்கு தெரியும். அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு நான் ப்ரப்போஸ் கூட பண்ண போறேன். அவர் ஏத்துக்கிட்டா நாங்க கல்யாணம் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? அவரை பார்த்தா அன்மேரிட் மாதிரி தான் இருக்கு. அவரை பார்த்தா மேரிட் ஆனவர் மாதிரி ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் கண்மணிக்கு இன்னும் கோவம் வருது. எதுக்கும் நீ முதல்ல அவரை பத்தி எல்லாமே தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசுன்னு சொல்லிட்டு கண்மணி அனுப்பி விடுறாங்க. இது எல்லாம் தேன்மொழி பார்த்துட்டு இருக்காங்க. தேன்மொழிக்கா சிரிப்பு தாங்கவே முடியறதில்ல. கண்மணி இந்த அளவுக்கு பொசசிவ் ஆகுறா. ஆனா வெளியில அவ புருஷனை பிடிக்காது. அவ புருஷனுக்கு அவளுக்கும் சண்டைன்ற மாதிரி சொல்லுவா. நம்ம கேட்டாலும் அதுதான் சொல்லுவா. நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கு. அன்பும் சும்மா இல்ல. எப்படியாவது கண்மணியை வெறுப்பேற்றணுன்றதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி இதை பண்றாருன்னு சொல்லிட்டு மாறி மாறி கண்மணியை நினைச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க தேன்மொழி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்பு கிட்ட அபர்ணா போறாங்க. அன்பு சார், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அதுக்கு நீங்க எனக்கு கிளாரிஃபை பண்றீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சொல்லுங்க அபர்ணா, உங்களுடைய கிளாரிஃபை என்ன சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் தாராளமா நீங்க என்கிட்ட அதை கேட்கலாம். உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதை விட எனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபர்ணா கேக்குறாங்க, சார் நீங்க மேரிடா அன்மேரிடா, கமிட்மெண்ட்டா இல்ல சிங்கிளான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப நம்ம கண்மணிக்கோ பயங்கர தைரியம். ஏன்னா எப்படி அன்பு வந்து நான் மேரிடு தான் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அப்புறம் தன்னால வேலைக்கு போயிடுவான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க கண்மணி. ஆனா அன்பு செஞ்சது வேற லெவல் தரமான சம்பவம். இல்லைங்க, என்னை பார்த்தா மேரிட் ஆன மாதிரி தெரியுதா? நான் சிங்கிள் தாங்க. நான் யாரையுமே லவ் பண்ணல. நான் சிங்கிளா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அன்பு விளையாட்டுக்காக கண்மணியை வெறுப்பேற்றணுன்றதுக்காக சொல்றாங்க. இதை கேட்டதும் அபர்ணா சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அன்பு சார், நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இவ்வளோ அழகா நீங்க இருக்கீங்க. எந்த பொண்ணு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலையான்றாங்க. என்ன வந்து எத்தனையோ பேர் ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா எனக்கு ஏத்த ஒரு பொண்ணை நான் பார்க்கணும் இல்ல. அதனால எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்பு வந்து பொய்யா இழுத்து விட்டுறாங்க. இதை பார்த்த கண்மணிக்கா ரொம்பவே கோபம் வருது. உடனே அபர்ணா வந்து, சரிங்க சார், என்னுடைய டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு அபர்ணா அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே நம்ம கண்மணி நேரா அன்பு கிட்ட வராங்க. என்ன என்ன நினைச்சிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னு சொல்றீங்க. நீங்க கமிட்டட் இல்ல, நான் சிங்கிள் தான் சொல்றீங்க. என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆனதை மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன பண்றது மேடம், நான் கல்யாணம் பண்ணேன். விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிய உயிருக்கு உயிரா உலகமா அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில அவ ஈகோ தான் முக்கியம்னு சொல்லி என்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டான். இனி அவளுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கிறது ஒரு லைஃப். அந்த ஒரு லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டாமா? சரி, அதனால இந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்து வலிஞ்சு வலிஞ்சு வந்து பேசிட்டு வரா. சரி, இந்த பொண்ணு நமக்கு ஓகேவா இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணத்துல நான் வந்து சொன்னேன். இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒரு மாசம் உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா இன்னொரு பொண்ணை தேடி போற அளவுக்கு உங்களுடைய கேரக்டர் இந்த அளவுக்கு சீப்பா இருக்கான்னு சொல்லிட்டு கண்மணி கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அவதான் எப்படியும் வந்து என் பாட்டு கிட்ட மன்னிப்பு கேட்க போறதும் கிடையாது. என் கூட சேர்ந்து வாழ போறதும் கிடையாது. அவளுடைய எண்ணம் எல்லாமே பெரிய ஆளா ஆகணுன்றது அவளுடைய லட்சியத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அன்பு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இத பார்த்தா கண்மணிக்கா பயங்கரமா கோபம் வருது. அன்பு இப்படி எல்லாம் பேசுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஒரு பதில் என்கிட்ட சொல்லிட்டு போறாரு. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவர் மட்டும் அந்த பொண்ணு கிட்ட இன்னொரு முறை சிரிச்சு பேசட்டும். அதுக்கப்புறம் இந்த கண்மணியோட சுயரூபத்தை அவர் பாப்பாருன்னு சொல்லிட்டு கண்மணி பயங்கர கோபத்துல இருக்காங்க. இதை பார்த்து அன்பு கியூட்டா ரசிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் என் மேல கோபம் இருந்தாலும் என்கிட்ட ஏதாவது ஒரு பொண்ணு என்கிட்ட பேச வந்தாலும் கண்மணியோட உண்மையான குணமும் சுயரூபமும் தெரியுதுன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப அபர்ணா தேடி தேடி போய் அன்பை பேச அன்பும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா இன்னும் பயங்கரமா கோபப்பட்டுட்டு இருக்காங்க கண்மணி. எவ்வளோ தைரியம் இருக்கணும். தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேவலமான வேலையை இவரு செய்வாரு. இவரை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம கண்மணி. அபர்ணா, இன்னொரு முறை இவர்கிட்ட பேசுற வேலை நீ வச்சுக்கவே கூடாது. ஏன் கண்மணி, இந்த ஹோட்டல் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றத நீங்க முடிவிடுங்க. என்னுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க இன்டர்ஃபியர் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு
கண்மணி அபர்ணா எடுத்து பேசுறாங்க. இப்ப கண்மணி அபர்ணா கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா? அன்புதான் என்னுடைய புருஷன், நாங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பிரிஞ்சு இருக்கோன்ற விஷயத்த அபர்ணா கிட்ட சொல்லுவாங்களா? அதையும் மீறி அபர்ணா அன்போட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகுவாங்களா? இதை எப்படி கண்மணி தடுக்க போறாங்க? அன்போட மனச கண்மணி எப்படி மாத்த போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.